அதாவது எப்ப கல்யாணம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது வந்து எங்களோட இது சரியா? இப்ப தம்பி ஒருத்தன் 10 வயசுல ஒரு பையன் இருக்கான், 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. வீட்ல எல்லாரும் எப்படிடா இருப்பீங்க? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். எப்படி இருப்பீங்க? உங்க வீட்ல எப்படி இருப்பீங்க? ம்? பிள்ளைக்கு முன்னாடிதான் ஒருத்தி கேட்டிருக்கா, இந்த மாதிரி இப்படி போறது உன் புள்ள முன்னாடியே இருப்பியான்னு கேட்டிருக்கா. அப்பதான் அதுதான் நான் கேட்டேன், உன் வீட்ல வந்து உன் பிள்ளைங்க முன்னாடிதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கியான்னு நான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்றீங்க? ஏன்டா அவன் அவன் வேலையை அவன் வீட்டுக்கு வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டி பிள்ளையோட சிரிச்சு பேசினோமா, அதை பாருங்கடா முதல்ல. இல்லையா, நான் ஒரு இந்திய தமிழ்நாட்டோட குடிமகன் சொல்றியா? என்ன பண்ற? நேரா வா, வேலையை விட்டு வரியா? வரும்போதே வீட்டுக்கு ஒரு கோட்டரை ஒயின் ஷாப்ல உட்காரு, ஒரு கோட்டரை போடு, திரும்ப ஒரு கோட்டரை வாங்கி இடுப்புல சொருகு, வீட்டுக்கு போ, 4 மிதி வாங்கு, தூங்கு, வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுவிட்டு ஏன்டா சீன்றீங்க? நீங்க சீனது இல்லாம இந்த பாருங்கடா, என்னை கூட்டியாந்து வச்சு இப்போ உங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் வீட்டுல கஷ்டம் தான், அவன் பாருங்களடா. நானும் சும்மா வேலை தானே பாத்துக்கிட்டேன் மேல. எழுத்துட்டு உட்கார இப்ப வச்சிருக்கேன். இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு உங்களை திட்டணும்னு எனக்கு என்னங்க கடமை இருக்கு? நீங்களும் நீங்க யாருங்க? யாரு முதல்ல? உங்களுக்கு நாங்க திட்டணும் அஹ்? அவசியம் இருக்கா? உங்களுக்கு அதாவது நாயின்னு ஏன் சொல்லணும் நம்ம? அதாவது எல்லாருமே அது வந்து வந்து வார்த்தையால வந்துச்சு ஒரு நாயின்னு அதை வந்து அதையும் ஒரு விஷயமா கொண்டு வந்து அதாவது கமெண்ட் போடுவீங்க. எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து பேட் நாய் நன்றி கமெண்ட் உள்ளது, அது கொடுக்கறேன்ல, கூட உங்களுக்கு கமெண்ட் பண்ண அவங்களுக்கு தப்பு. மட்டும்தான் சிஸ்டர் சொல்றேன் பிரதர். மத்த யாரையுமே நான் சொல்ல கிடையாது. இது வந்து அதாவது இந்த போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அதாவது அட்வைஸ் பண்றீங்கல்ல, இந்த 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 ஒரு லைஃப் நல்லபடியா வாழ்ந்துரு ஜகா, அதாவது வந்து நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணு, அதனால இப்படி எல்லாம் பேசுறாங்க. சில பேர் அட்வைஸ் பண்றீங்க, இந்த ஒரு லைஃபும் உனக்கு நீடிக்கணும், நீ திரும்பவும் நீ ஏமாந்துடும் பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க பயந்து பயந்து ஒரு சில பேர் பேசுவேன். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர், அப்படிலாம் நீங்க சில பேர் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர், நான் உங்களெல்லாம் நாங்க உண்மையாவே நீங்க வந்து சொல்ற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா அதை நான் ஏத்துப்பேன் சரிங்களா? கண்டிப்பா ஏத்துப்பேன். இந்த இந்த லைஃப் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சிஸ்டர். அதாவது இது எங்க மட்டும் சாரா இல்ல, எங்களோட குழந்தைங்கள சேர்ந்து இருக்கு சரிங்களா, சார்ந்துதான் இருக்கு. ஸோ இந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றது கண்டிப்பா நாங்க எங்க லைஃப்பை நாங்க அந்த அளவு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்காக. ஸோ இந்த லைஃப்பை நாங்க எவ்வளவு சேஃபா நாங்க எப்படி கொண்டு போகணும். எவ்வளவோ சண்டைகள் வருது சிஸ்டர். இன்னைக்கு கூட மார்னிங் கூட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டையா மாறுச்சு. அது அன்பான சண்டை, ஆனா அது பெருசா போய் முடிஞ்சது. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா? லைஃப்ப வந்து எப்படி கொண்டு போகணும். இப்ப நெறைய எனக்கு அதாவது மெச்சூர்டு சொல்லுவாங்க இல்லையா? அது எங்களுக்கு இப்பதான் எனக்கு எனக்கு வந்த மாரி இருக்கு. நான்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து கோவப்படக்கூடிய ஆள் தான். இப்ப எனக்கு தெரிஞ்ச இதுக்கெல்லாம் ஏன்டா கோவப்படணும் அப்டின்ற அளவுக்கு நான் பக்குவமாயிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து சொல்லிலாம் எனக்கு இப்படிதான் லைஃப் இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும்லாம் யாருமே எனக்கெல்லாம் சொல்லி தரல எனக்கு. 17 வயசுல மேரேஜ் பண்ணதுனால இது எனக்கு காட்டி கொடுத்துருதோ? என் லைஃப் 17 வயசுல மேரேஜ் பண்ணதுனால என்னவோ சிஸ்டர், நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி குழந்தை பெத்து, அது 23 வயசுல தனியா இருந்து லைஃபை எப்படி கொண்டு போகணும்னே தெரியாம, கேட்பார் பேச்சு கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட வர்றவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சில விஷயம் நான் உடனே எல்லாத்தையும் உளறி கொட்டிருவேன். அதை வந்து என்னோட வீக்னஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஏமாத்துனவங்க தான் இங்க அதிகம். இந்த இந்த ஒரு சோசியல் மீடியா, நம்ம அக்கம் பக்கத்துலலாம் எப்படிலாம் இருப்பாங்கன்றத நான் வாழ்ந்த வாழ்க்கையில கத்துக்கிட்டேனே தவிர, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எனக்கு யாரும் எனக்கு சொல்லிக் குடுக்கல. எனக்கு எனக்கு கரெக்டான முறையில எனக்கு சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா, என் லைஃப் இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. இப்போ நாங்க மெச்சூர்டா தான் இருக்கோம். 2 அவரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். இன்னைக்கு கூட காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை. அது என்ன அதை எதுக்கு இங்க சொல்றேன்? நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு கொஞ்ச நாளாவே தெரியும். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஆ கொஞ்சம் சடனா வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க போய் செக் பண்ணி பார்த்ததுல வந்து கொஞ்சம் எனக்கு ஃபுல் டயட் கண்ட்ரோல்லாம் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எப்படின்னா, எனக்கு மதியம் மட்டும் நாங்க நெறைய காய்கறிகள் தான் அதிகம் சேர்த்துக்கணும். சுத்தமா சாப்பாடே அந்த ஒயிட் ரைஸ் சுத்தமா நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. 2 பேருமே அப்படிதான். இப்ப நான் ஒரு நாளைக்கு 10, 20 டீ குடிப்பாரு. டீ, காஃபி. அப்போ இவர் குடிக்கும் போதெல்லாம் எனக்கும் போட்டு போட்டு குடுத்துருவாரு. இவர் குடிக்கும் போதெல்லாம், இவருக்கு எப்பலாம் தோணுதோ எனக்கு அது குடிக்கணும் போல இல்லப்பான்னு சொன்னா கூட அப்படியே கோவப்பட்டு உட்காந்துருவாரு. திருப்பி நான் அவருக்காக சரி எனக்கு போட்டு வந்து குடுத்துருவாரு. நான் அப்படிலாம் குடிச்சு நான் பழகிக்கிறேன். இடையில கொஞ்ச நாள் வந்து டீ, காஃபிலாம் வந்து சுத்தமா இல்லாம இருந்தேன். அப்புறம் இவருக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமா அப்படியே எப்போனாலும் டீ குடிப்போம். அந்த 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 மாரி ஆயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க வெளிய போறது, வர்றது, அன்டைம்ல சாப்பிடுறது, சரியான தூக்கம் கிடையாது. மார்னிங் சாப்பிட மாட்டோம். ஈவினிங் ஆயிடும் சாப்பாடு. அதாவது கரெக்ட் டைம்க்கு சாப்பிடாம விட்டு, விட்டு, விட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் வந்து அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நாங்க 5 மணிக்கு எந்திரிச்சுருவோமா. 5 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் வந்து எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுவேன்.
இவர் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு அதுக்கு போயிடுவேன். ஜிம்முக்கு போறேன்னு சொல்றீங்க. அவர் வந்து ஜிம்முக்கு இன்னும் போக கிடையாது. நானும் சொல்லிட்டேன், போறதுன்னா போ, இல்லைங்க, இல்லாட்டி நாளை காலைல கண்டிப்பா போயிடுவேன். அது நாளைக்கு நான் சொல்றேன் போனாரா இல்லையான்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாட்டர் பாட்டில் தண்ணி தீர்ந்து அடுத்த அடுத்த செகண்டே தண்ணி குடிச்சுன்னு வச்சிருவாரு. நான் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், நான் எப்ப நான் டேப்லெட் போடணும், எனக்கு மதிய சாப்பாடு எனக்கு எப்படி வேணும், என்னுடைய பிளேட்ல நான் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு பார்த்து பார்த்து என்னை பாத்துக்கிறாரு. அப்போ நான் சாப்பிடும் போது தான் எப்பயுமே சாப்பிடுவாரு. ஆனா இப்ப நான் மார்னிங் வந்து நான் கரெக்டா 7 to 7:30 நான் என்னுடைய அந்த மார்னிங்கோட என்னுடைய ஃபுட்டை நான் சாப்பிட்டுருவேன். அது என்ன சாப்பிடுறேன் அப்படின்றத கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். நான் என்னோடது முடிச்சிட்டேன். இவர் இப்பதான் சாப்பிடுறாரு. இப்ப நான் உட்காந்தாலும் இப்ப சாப்பிட்டு இருக்காரு என்னவோ தெரியல. அதுவும் மீன் தான் சாப்பிட்டு இருக்கு. இன்னும் சாப்பாடு கூட சாப்பிடல. மீன் தான் சாப்பிட்டு இருக்காரு. நான் சாயந்தரம் இன்னைக்கு வம்பு பண்ணிக்கு நான் ஊட்டி விட்டேன். அதாவது காலைல சாப்பிடுறது கிடையாது, நைட்டு சாப்பிடுறது கிடையாது. மதியம் ஒரு நேரம் நான் வந்து உட்காந்து சாப்பிடுறதுனால என் தட்டுல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே, அதாவது நாங்க ஒரு நாளைக்கு 2-3 பொரியல் பண்ணிடுவோம். அது போக ரைஸ் கொஞ்சமா வச்சுப்போம். அது கூட 2 முட்டை, அப்புறம் சிக்கன் ஏதாவது கிடைச்சதுனா கூட நாங்க வந்து சிக்கன் ஆட் பண்ணிப்போம். எங்க பிளேட் ஃபுல்லாவே நிறைய இருக்கும், காய்கறிகள்லாம் நிறைய இருக்கும். பட் சாப்பாடு மட்டும் கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் சாப்பிடுறாரு. என்னைய பார்த்து பார்த்து நீ கவனிச்சுக்கிற, நீ மார்னிங் சாப்பிடுறது இல்ல, நைட்டு சாப்பிடுறது இல்ல. ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். என் பையனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும் நல்லா இருக்க முடியும். கொஞ்சமா சாப்பிடுமா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கல, பசிச்சாதான் சாப்பிட முடியும், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பேசிட்டாரு. நான் என்ன தப்பா சொன்னேன்? சாப்பிடதானடா சொன்னேன். சாப்பிட சொன்னதுக்கா இந்த இப்படி எல்லாம் நீ கோவப்படுறேன்னு சொல்லிட்டு நானும் பேசவே இல்லை. அப்புறம் மதியம் வந்து இன்னைக்கு வந்து பண்டில் வந்துருந்துச்சு, எடுக்க கிளம்புனாரு, திருவள்ளூர் கிளம்புனாரு. நான் சொன்னேன், சாப்பிட்டு போ, மதியம் வந்து இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு, எனக்கு பசி நான் 12:30 மணிக்கு எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். சாப்பிட சொன்னதுக்கு இல்ல நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி வந்து இதுக்கு இதுக்கு வந்து நீ வந்து நீ கொஞ்சம் நீ ஒரு 2 வயசு சாப்பிட்டுட்டு போன்னு தான் சொன்னீங்க. அது என்னங்க தப்பு இருக்கு சாப்பிட்டு போ சொன்னதுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாதா? இதுக்கெல்லாம் நீ வந்து அதாவது காலையில நான் வந்து பேசாதனால இதுக்கெல்லாம் போய் நீ வந்து கோவப்பட்டு போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதுல எல்லாம் ஒரு அக்கறையில வந்து சண்டை போட்ட விஷயம். அப்ப அதுக்காக வச்சு வந்து சாப்பிடுவேன்றக்காக தான் பேசாமயே நான் இருந்தேன். இதுக்கு எப்பவுமே இவர் வந்து சமாதானப்படுத்துவாருங்க. இன்னைக்கு சுத்தமா வரவே இல்ல. இவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இவரு போயிட்டாரு. நானும் ஒரு பக்கம் நான் போய் வீடியோ எடுக்கணும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்தாரு. எப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆல்பம் ஒண்ணு எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. நான் இவருக்கு சர்ப்ரைஸா அவங்க செய்ய சொல்லியிருந்தேன். பட் எனக்கு இவ்வளோ பெருசா கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா காட்டுறேன். அந்த ஃப்ரேம் வந்தப்போ இவங்க மேல இருந்தாரு. என்னோட சிஸ்டரும் தம்பி வந்திருக்காங்க. அவங்களை விட்டு மேல இருந்து கூட்டு வர சொன்னேன். நாங்க 2 பேரும் பேசாம தானே இருந்தோம். ஆனா அவங்க முன்னாடி நாங்க காட்டிக்கவே இல்லை. சடனா வந்து நின்று பேசி சமாதானம் ஆயிட்டோம். திருப்பி வந்து ஈவினிங் சாப்பாடை போட்டு ஊட்டி விட்டேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறம் உன்னை நான் சாப்பிடுன்னே சொல்ல மாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனா அவர் அப்ப கோவமா இருந்தாரு. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த சண்டை ஒருத்தவங்க வரும்போது நாங்க நார்மலா எப்பயுமோ நாங்க பேசிக்கிட்டோம். இந்த சண்டை வந்து இப்படிலாம் சண்டை வரும். அதாவது எங்களோட சண்டைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து நேத்து கூட வந்து நேத்து தம்பி வந்து நான் கொஞ்சம் திட்டிட்டேன். அதாவது எக்ஸாம்லயே கொஞ்சம் மார்க்லாம் கொஞ்சம் கம்மியா எடுத்திருந்தேன். இத்தனைக்கும் நான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வயசு பார்த்தீங்கன்னா அவளும் டியூஷன் போயிட்டானா, அவன் நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். இவனுக்கு நான் அவ்வளவு நேரம் கூட உட்காருவேன். நேத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் நல்லாவே போடுவான். ஆனா சரியாவே போடவே இல்ல. இவரு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சுத்தமா அவனுக்கு மண்டையில ஏறவே இல்ல. புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். இவர் காலைல கேட்டிருக்காரு, என்னடா அம்மா வந்து உன்னை ரொம்ப திட்டுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னம்மா சொன்னா? தம்பியா? ஆ. இல்ல இல்ல, காலைல கேட்டேன், ம். என்னடா அம்மா ரொம்ப திட்டுதா உன்னைய, எப்படிடா அப்படின்னு. ம். அதுக்கு அவன் சொல்றான், இல்லப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தா அப்படித்தானே இருப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டான். அப்படிங்கும்போது சரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்பா திட்டுறதெல்லாம் அக்செப்ட் பண்றான். அப்ப அவன் ஒரு வழிக்கு வந்துருவான். அந்த எண்ணத்துல ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் நான் திட்டினா கேட்க மாட்டான். அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்பா நான் ஏதாவது பேசணும்னா பேசவே மாட்டேன். உம்முனே உட்காந்துருப்பா. அப்ப கோவம் அப்படியே அதிகமாகும். இது வயசுல 4 மொத்து மொத்திருவனே, இவனை எதுவுமே பண்ண முடியல. எதுக்குப்பா அழுகுறான்? ஒண்ணுமே வாயில பேசும்போதே அழுக ஆரம்பிச்சிருவான். அதுக்கு நம்ம படிப்பு விஷயத்துல எப்படிங்க கண்டிப்பு இல்லாம இருக்க முடியும்? சாப்பாடு விஷயத்துல, படிப்பு விஷயத்துல. இவன் கொஞ்சம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கா. எனக்கு அது மட்டும் தான். அவன் எப்போ பாத்ரூம் போறான் என்னன்றது எனக்கு சரியா தெரியவே மாட்டேங்குது. நான் கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு வல்லமான்ட்டே போயிடுவான். நாங்க அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க படிப்பு விஷயத்துல நான் கொஞ்சம் கண்டிஷனா இருப்பேன். இவர் கொஞ்சம் திட்ட மாட்டாரு அப்படின்னால நான் கொஞ்சம் கண்டிஷனா இருப்பேன்.
அதனால வந்து இன்னைக்கு காலை அவர் கேட்ட உடனே அவனே புரிஞ்சுக்கிட்டான். ஒரு குழந்தைய வந்து ஒரு புரிஞ்சுகிட்டு இந்த லைஃப்ல வந்து ஏங்க ஈஸியா நீங்க ஒரு வீடியோல பாருங்க. ஒரு நார்மலா ஒரு நடிக்கிற மாரியோ, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்க போய் கதவு நாங்க ஓப்பன் பண்ணிட்டு நாங்க வெளிய உட்காந்துருப்போம். கதவு ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா, எங்க பாப்பாவும் அவனும் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 2 குழந்தைங்களும் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டு இருக்கு. ஒரு அப்பா, அம்மா இல்ல. அதாவது அப்பா, அம்மா இல்லாத ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு லைஃப் எப்படி நாங்க குடுத்துருக்கோம். எங்களுடைய லைஃப் அத கொஞ்சமாச்சும் நீங்க பார்த்து பாராட்ட வேணாங்க. நல்லா இருங்கன்னு ஏங்க உங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வரல? என்னோட கொஸ்டினே அதுதான். நல்லா இருங்கன்னு சொல்றதுக்கு ஏங்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. தனியா இருந்து கஷ்டப்பட்ட ஜெகா, இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. நீ நல்லா இருமான்னு சொல்லி பாருங்களேன். உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க. நீங்க அது பொண்டாட்டியை தாண்டி சொல்லுவாங்க. உன்னைய ஊட்டி வளர்த்தனா உள்ள இருக்க என் புள்ள நல்லா வளருமா, அதுக்கு தாண்டி சொல்லுவாங்க. அதை ஏன்டி இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? ஊரா புள்ள நானா? ஆமா, உன்னைய ஊட்டி வளர்த்தனா என் புள்ள உங்க வயித்துல புள்ளக்கான்னு கேட்டுருவாங்க. நீ வேற ஏன்டா நீ வேற. புரியறவங்களுக்காண்டி சொன்னங்க. ஆமா. ஆமா. அதனால வந்துட்டு எங்க குழந்தைங்க வந்து அது எங்க குழந்தைங்க சரிங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேணாம் சரிங்களா? தம்பிக்கு வந்து 50,000 ரூபாய் ஃபீஸ், பாப்பாவுக்கு 40,000 ரூபாய் ஃபீஸ். யாரும் அப்படி ஃபீல் பண்றாங்க அடுத்த மாசத்துக்கு வந்து வேணா ஃபீஸ் கட்டுங்களே. ஃபீஸ் கட்டி விட்டுருங்க. ஆனா ஃபீஸ் பாதி பாதி தான் கட்டியிருக்கேன். இன்னும் முழுசாலாம் கட்டல. யாரும் அப்படி ரொம்ப கவலைப்படுற அப்படி இருந்தா பத்தி ரொம்ப புள்ளைய நீ பாத்துக்க, நீ என்னத்த பாத்துக்க போற, நீ கிழிச்ச பண்ற, நீ வந்து கிழிவே, நீ வேணா வந்து பாத்துக்க. பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ பிள்ளைங்களுக்கு என்னென்ன என்னோட பண்ணணுமோ பொண்ணு வந்து எப்படி தெரியுமா? மாசத்துல வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு என் புள்ள துணி கேட்கும். என் பையனுக்கு இப்பதான் இந்த துணி எடுத்து எடுத்து கொடுத்து வச்சிருந்தேன். அப்ப வந்து அவங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு மட்டுமே ஒரு காசு ஆயிடும். வாரம் வாரம் வெளியே கூட்டிட்டு போகணும், சினிமா கூட்டிட்டு போகணும், நாங்க டூர் போவோம், அங்க இங்கன்னு போவோம். எங்க பசங்களுக்கே அவ்வளவு செலவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்பதான் வேற பேக் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். இப்பதான் லைட்டா கிளியிற மாதிரி வேற இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள அதுங்க எல்லாம் நேத்தா ஒரு பாக்ஸ் ஒண்ணு காணாம போட்டு வந்தான். அதையும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. பென்சில் பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸே வாங்கி வச்சிருந்தேன். அது உங்களுக்கு ரீல்ஸ் கூட போட்டுருந்தாங்க. கரெக்ட், உண்மை அதுதான். பென்சில் மட்டும் அத்தனை பென்சில் காலி, அத்தனை ரப்பர் காலி, அத்தனை சாஃப்ட்வேர் ஒண்ணு கூட எங்க அண்ணல சிக்கவே இல்லை. அந்த மாதிரி இங்க பாருங்க, பென்சிலை பாருங்க. இப்பதான் விளையாடிட்டு இங்க பாத்தீங்களா? பென்சிலை பாத்தீங்களா? பென்சிலை பாத்தீங்களா எங்க வச்சுட்டு போய்க்கிறான்னு? இதுதான் எங்க வீடு நிலைமை. வந்து ஒரு அடுத்த மாசம் வந்தீங்கன்னா பென்சில் பாக்ஸ் ஒன்றும், ரப்பர் பாக்ஸ் ஒன்றும், ஒரு 2 3 சாஃப்ட்வேர் பாக்ஸ் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. பசங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ நான் லிஸ்ட் போட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட் மாசம் வந்து எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கவலை ரொம்ப கவலைப்படுறீங்களா பாவம் பிள்ளைகளுக்கு? இந்த டீ செலவு செலவு எல்லாத்துக்கும் வந்து ஆமா, பாத்துக்கோங்க. கொஞ்சம் டீ செலவையும் பாத்துக்கோங்க, எங்களையும் தத்தெடுத்துக்கோங்க. ஆமா, வந்தீங்கன்னா எங்களையும் டீ பாத்து செலவு. ஆனா என்ன ஒண்ணு, நான் கீழே விட்டு இறங்கணும்னா கார்ல தான் போவேன். அதுக்கு டீசலு, இந்த டோல்கேட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆமா. உங்களை எப்படியும் டிக்கில ஏத்திட்டு போயிருவேன். இதெல்லாம் போட்டு கொடுத்துருங்க, உங்களை எப்படியும் டிக்கில ஏத்திட்டு போயிருவேன். ஆமா, எங்களை நல்லா வந்து பாத்துக்குங்க. நல்லா எங்களை நல்லா பாத்துங்க. கண்டிப்பா நான் உங்களை தத்து எடுத்துக்கிறேன். அது யார் அந்த அறிவாளின்னு கூடிய சீக்கிரத்துல விரைவில் தெரியும். ஆமா. அதாவது குலுக்கல் முறை தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சரி, ஓகே. யார் டீசல் அதிகமா போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன். யார் டிக்கில உட்காந்துட்டு வர்றேன்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன். சரியா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. நீங்க சொல்லுவீங்க அக்கா நீங்க நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் எடுங்கக்கா. சிஸ்டர் அப்படி இல்ல. இப்ப எனக்கு பொதுவா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்ல எனக்கு இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது. அப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு லைஃப்ல வந்து வாழவே கூடாது. அவ அவ தனியாவே இருக்கணும். தனியாவே இருந்து கஷ்டப்பட்டு தனியாவே செத்து போயிடணும். ஆஹ் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி இங்க யாருமே நினைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இவ்ளோ வன்மத்தோட இவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. கேட்டா நீ இன்னும் மேரேஜ் பண்ணல. நான் மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் நீங்க கமெண்ட்ஸ் போறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? கேட்டா பப்ளிக்ல நீ போடுற, நீ போற வீடியோ எனக்கு பிடிக்கல, நான் அப்படிதான் பேசுவேன். இப்படிதான் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப வந்து யார் அந்த அவன் மூஞ்சியே காட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களா ஒண்ணு. ஆமா, அடுத்து 2வது மூஞ்சியை காட்டினதுக்கு அப்புறம் பாப்பா இவன் உன்னைய விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லியிருந்தாங்களா. இப்ப 3வது நீ வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா. கல்யாணம் பண்ணி முடிச்சோம்னா என்ன சொல்லுவாங்க, எப்போ குழந்தை பிறக்க போகுது, எப்போ குழந்தை பிறக்கணும்னு கேட்பாங்க. அது பெத்து எடுத்துட்டாலும் எப்ப பாட்டியாக போறியா 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இவளுக்கு தேவையான்னு கேட்பீங்க. என்னது அது தேவை? ஒண்ணு கேட்பாங்க. என்ன தேவையா? இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா அதையும் கேட்பாங்க. இது எங்க சௌரியம், இது எங்க விஷயம், இது எங்க லைஃப். இதுல என்ன நடந்தாலும் இந்த இந்த லைஃப்ல நீங்க சொல்றபடி நான் ஏமாந்தே போனாலும் சரி, அவருங்க ஏமாந்து போனாலும் சரி, இது எங்க லைஃப். நீ வந்து நிக்க போறியா? இதுல என்ன நடந்தாலும் நாங்க 2 பேரும் தான் ஃபேஸ் பண்ண போறோம். நாங்க 2 பேர் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சொல்றேன்.
உங்களுக்காகவாச்சு சொல்றேன். இந்த லைஃப்ல ஃபுல்லா இருந்து எவ்ளோ ஜாலியா என்ஜாய்மென்ட் பண்ணி இந்த லைஃப்ப வந்து எவ்ளோ செம்மையா கொண்டு போகணுன்றது மட்டும் தான் அடிதடி இருக்கும், சண்டையும் இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து லவ் நெறைய இருக்கும் எங்க ஃபேமிலில. என்னாம்மா இதெல்லாம் பார்த்து பொசுக்கு பொசுக்குன்னு இது பண்ணாதடா அப்படின்னு. மீன் தீர்ந்து போச்சு. அதுக்கு தான் பாத்தியா? நாளைக்கு அந்த அந்த மீன் வாங்கணும் நான் போயிட்டு. முரல் மீனா? முரல் மீனு. செம்மையா இருந்துச்சு மீன். ஸோ அதுக்காக வச்சு செம்மையா அடுத்தடுத்து வீடியோ ஷூட் எல்லாம் வயிறு எறிகிறவெல்லாம் வயிறு எரிஞ்சு போ, என்ன வேணா ஆயிட்டு போ, வந்து உன் வன்மத்தெல்லாம் கக்கு, வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க, வாழ்த்தாதவங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடுவோம் சிஸ்டர், கண்டிப்பா. பண்றோம். அது கண்டிப்பா இந்த மாசம் நாங்க கண்டிப்பா பண்ணிருவோம். இருங்க, நான் கொட்டாய் விட்டுக்கிறேன். இந்த மாசம் சொல்லிட்டு பல மாசம் போயிடுச்சு. இல்லப்பா, இல்ல அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இப்ப நான் வந்து ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய், இப்ப நீ வந்து ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்கணும்னா, நான் வந்து உனக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த டேட்ல தர்றேன்னு சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த டேட்டை தான் அந்த கடன்காரனுக்கு சொல்லுவ. அப்ப நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை மிஸ் பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது அவனுக்கு நீ வந்து அவன் உன்னை கேட்க தானே செய்வான். அந்த மாதிரிதான் இது. எங்களை சார்ந்தவங்க பண்ணி வைக்கிறோம்னு சொன்னாங்க. பட் ஆனா இன்னும் அது முடியல. அவங்க சொல்ற டேட் படி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் எங்களை சார்ந்தவங்கள். ஓகே, அதுதான். எனக்கு பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். அதுக்காண்டிதான். போய் கோயில நின்னீங்களா கட்ட முடியாதாங்க? என்னங்க இது? எங்களுக்கு அவங்க ரொம்ப எங்களுக்கு முக்கியம். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அது பெரிய விஷயம். அது வந்து வாழ்ந்தவங்க கையால வந்து கட்டிக்கணும்னு ஒரே ஒரு ஆசை, வேற எதுவுமே இல்லை. வாழ்ந்தவங்க வந்து எடுத்து கொடுத்து எல்லாரும் வந்து வாழ்த்தணும், நல்லா இருங்கன்னு சொல்லணும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க. மீன் வேற காலியா போச்சு. கேட்டா வேற திட்டுவா. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு